கொரோனா காலத்துக்கு முன்னாடி, கொரோனா காலத்துக்கு பின்னாடி எப்படி வேலை வாய்ப்புகள் அங்கே இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா பொலிட்டிக்கலாக பிரச்சனைகள் வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா ஜிடிபி பாதிக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா அந்த சமூக கட்டமைப்பே சீர்குலைந்து போகும். 83% இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய ஜனத்தில் 65% இளைஞர்களாக இருக்கிறார்கள். தப்பான பாதைகளை இளைஞர்கள் சென்று விட்டால் சமூகத்தை சீரழிக்கும். வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க போறாங்களா? விலைவாசி குறைக்க போறாங்களா? விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்க போறாங்களா? தேர்தல் வாக்குறுதிகளில் பாஜக சொன்ன அனைத்தை நிறைவேற்ற போகிறார்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். தொடர்ந்து நாம் பல்வேறு பதிவுகளை போட்டுக்கொண்டு வரோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழக சட்டப்பேரவை சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டு வரும். ஒரு துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீது அந்த துறை அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு வராங்க. நலத்திட்டங்கள், துறை ரீதியாக வேலை வாய்ப்புகள் என்று பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அரசு துறைகளும் வேலை வாய்ப்புகளை பற்றி அறிவிப்பார்கள் என்று நம்புகிறோம். அறிவித்த பிறகு அதில் இபி எவ்வளவு, அது எவ்வளோ, இதோட சொல்லிட்டு பின்னாடி ஒரு வீடியோ போகும். பொதுவாக இந்த வீடியோவை நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, தமிழக அரசு, எந்த அரசாகட்டும், எந்த நாட்டினுடைய அரசும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற பொழுதும் அரசினுடைய வேலை வாய்ப்புகள் தொடர்பாகவும் அது நிதி நிலையோடு சம்பந்தப்பட்டு. இப்போ ஐரோப்பாவில் நம்ம நிறைய நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஐரோப்பாவில் கொரோனா காலத்துக்கு முன்னாடி, கொரோனா காலத்துக்கு பின்னாடி எப்படி வேலை வாய்ப்புகள் அங்கே இருந்தது என்று பார்த்தபோது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே வர்றாங்க. அதாவது என்னன்னா, படித்துட்டு வேலை கேட்டு வருகின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற அளவுக்கு அங்க தொழிலில் வேலை வாய்ப்புகளை அதுக்கு இணையாக உருவாக்கிட்டே வராங்க. ஏன் அப்படி இணையாக உருவாக்கிட்டே வராங்க அப்படின்னு சொன்னா, வேலை என்பது அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த நாட்டோடு சம்பந்தப்பட்டது. வேலை என்பது அந்த நாட்டினுடைய ஜிடிபியை உயர்த்துகின்ற ஒரு விஷயம். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா பொலிட்டிக்கலாக பிரச்சனைகள் வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா ஜிடிபி பாதிக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா அந்த சமூக கட்டமைப்பே சீர்குலைந்து போகும் என்று அவர்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, வேலை வாய்ப்புகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பதை ஒரு கட்டுக்கோப்பில் வைத்துக் கொண்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்பது உயரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொரோனா உலகமே ஸ்தம்பித்த பொழுது அப்போது ஏற்பட்ட நிலை வேறு. ஆனா அப்பொழுது கூட 24 ஆல்மோஸ்ட் அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. வளர்ந்த நாடுகள் வேலை வாய்ப்பு என்பதை அவர்கள் ஆல்மோஸ்ட் பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அப்படியே உயர்ந்து கொண்டே போகிறது. 3 பட்டதாரிகள் 2 பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 83% இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய ஜனத்தில் 65% இளைஞர்களாக இருக்கிறார்கள். யங் பிளட்டா இருக்காங்க. அந்த யங் பிளட்டா இருக்கக்கூடிய அவர்களில் 83% வேலை இல்லை. ஆல் வேரியஸ் கேட்டகரி டிராப் அவுட்ஸ், எல்லாம் சேர்த்து ஆல் டிசிப்ளின்ஸ் வச்சுங்களேன். அப்போ இந்த வேலையை பெறுவதற்கும் வேலையை உருவாக்குவதற்கும் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு. வேலையை பெறுவது இளைஞர்கள், வேலையை உருவாக்குவது அரசாங்கம். அரசு தொழில் வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறை வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை என்பது அரசாங்கத்திற்கு. அது இன்டர்னல் பாலிசியா இருக்கலாம், ஃபாரின் பாலிசியா இருக்கலாம், உலகளாவிய தொழில்களுக்கு கொண்டு வரதாக இருக்கலாம், லோக்கல்ல இருக்கிற உள்ளூர் முதலாளிகளே உருவாக்குறதாக இருக்கலாம், வங்கியில் கடன் கொடுத்து அந்த கடனை பெற்று தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வருவதாக இருக்கலாம். இப்படி ஒன்றா இருக்கலாம். உலகளாவிய தொழில் வந்தா ஒரு பெரிய 10 ஏக்கர் 15 ஏக்கர் நிலப்பரப்புல 2000 கோடி 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு நேரடியாக மறைமுக வேலை கொடுப்பாங்க. அது பன்னாட்டு முதலாளிகளாக. ஆனா உண்மையிலேயே பன்னாட்டு முதலாளிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை விட சுய தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்து, சுய தொழிலை செய்து வேலையை பெறுகின்றாங்க இல்லையா, அந்த வேலை தான் அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்தியாவோட ஜிடிபி வேற பண்றோம். இப்போ ஹூண்டாய் கம்பெனியோ, கார் கம்பெனிகள், பைக் கம்பெனிகள்லாம் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து தொழில் பண்ணாங்கன்னா கூட கிடைக்கக்கூடிய லாபத்தை அனைத்தும் அவர்கள் சொந்த நாட்டுக்கு கொண்டு போறாங்க. இந்த நாட்டில் முதலீடு பண்ணல. இப்ப லாபம் போயிடுதுல, வேலை கிடைக்குது, வேலை செய்யறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட லாபத்தை இங்க ரீஇன்வெஸ்ட் பண்றது கிடையாது. லாபத்தை அவர்கள் அந்த நாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க என்ற விஷயத்தை இதோடு சேர்த்து பார்க்கணும். ஆக வேலை, அந்த வேலை என்பது இலவு காத்த கிளியாக இருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன். இளைஞர்கள் இலவு காத்த கிளியாக வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை தான் சொல்றேன். இலவு காத்த கிளியாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குமா? இருக்காது. நல்ல படிப்பாரி, தொடர்ந்து அவர் டிஸ்டிங்ஷன் தான் எல்லாவற்றிலும். ஆனா அவரால் ஒரு வேலை வாய்ப்பை பெற முடியல. ஏன் பெற முடியலன்னா, அங்க அரசு துறையில ரெக்கமெண்டேஷன், ரெஃபரன்ஸ், பல்வேறு விஷயங்கள் இவரோட முந்தி போறாங்க, ரேஸ்ல முந்தி போறாங்க. தனியார் துறைக்கு வேலைக்கு போனா தனியார் துறை வேலை கிடைக்குமா? இவருக்கான வேலை தான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது. கிடைத்த வேலைக்காக நம்ம சுவிட்ச் ஆகிட்டு போறது, மைக்ரேட் பண்ணிக்கிறது என்ற சில
சில குணங்கள் இல்லாத காரணத்தினால் இவங்க மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. வேலை என்பது சமூகத்தோட கட்டமைப்பை உருக்குலைத்துடும். வேலை இன்மை என்பது அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது சமூகத்தை கட்டமைப்பை உருக்குலைத்திடும். தப்பான பாதைகளை இளைஞர்கள் சென்று விட்டால் சமூகத்தை சீரழிக்கும் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். புத்தகங்களை படிக்கிறோம், கல்லூரிகள் போதிக்கிறோம், எல்லா ஸ்கூல்லையும் போதிக்கிறோம். போதிச்சாலும் கூட அந்த வேலை வாய்ப்பை பெற முடியாத இளைஞர்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் கூடுதலாக கவனத்தை அரசுகள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்லணும். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்போ புதிய பாராளுமன்றம் இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை சபாநாயகர் தேர்வு, மந்திரிகள் எம்பிக்கள் பதவியேற்றாச்சு நேற்றுக்கு. அதற்கு பிறகு மந்திரிகள் இலாக்காக்கள் ஒதுக்க ஒரு வாரம் கட்சி இலாக்கா அரசாங்கம் புதிய 3.0 துவங்க 3.0 துவங்கிய பிறகு அவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்க போகிறது? வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க போறாங்களா? விலைவாசி குறைக்க போறாங்களா? விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்க போறாங்களா? தேர்தல் வாக்குறுதிகளில் பாஜக சொன்ன அனைத்தையும் நிறைவேற்ற போகிறார்களா? ஏற்கனவே 1.0 2.0 அதுல சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாரா? 5 லட்சம் கொடுத்துட்டாரா? கொடுக்கல. ஆண்டுக்கு 2 கோடி வேலை கொடுத்துட்டாரா? கொடுக்கல. திரும்ப ஏதோ சொல்லிக்கிறாரு. 3வது 3.0 கொடுக்க போறாரா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கொடுத்தா நல்லது. நான் என்ன சொல்றேன்னா, வேலைகளை உருவாக்க வேண்டிய அரசுகள் வேலையை உருவாக்காமல் இருப்பதன் மூலமாகத்தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நான் ஏற்கனவே பல பதிவுகள் சொல்றேன். ஓராண்டுக்கு சற்ற இருக்கக்கூடிய 5 லட்சம் மாணவர்கள் 5 லட்சம் மாணவர்கள் ஆஸ்திரேலியா, யூகே, யூரோப், அமெரிக்கா, கனடா இந்த நாடுகள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. கொஞ்சம் ஜப்பானுக்கு, கொஞ்சம் சைனாக்கு, அதாவது ரொம்ப 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 எண்ணிக்கையில் குறைவு. ஏன் போறாங்க? இங்க உயர்கல்வி நல்லா இல்ல, உயர்கல்வி கிடைச்சப்படியே வேலைக்கு கிடைக்காது. வேலைக்கு பல லட்சம் லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க முடியாது. அது இல்லாத இங்க ஒரு காம்படிஷன் இருக்கு, போட்டி இருக்கு. இந்த சமூக கட்டமைப்பு வந்து எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம போராடுறது? போராடிக்கொண்டே இருக்க முடியுமா? என் வாழ்க்கை முழுக்க போராட முடியுமா? எங்க அப்பா போராடினாரு, நானும் போராடணுமா? ஒரு வேலைக்கு 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் கொடுத்து அவங்க பின்னாடி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கணுமா? ஏன் லஞ்சம் கொடுத்து நான் வேலை வாங்கணும் என்று நினைக்கின்றவர்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ அப்பர் மிடில் கிளாஸ் வசதி படைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் தனது மகனையோ மகளையோ மேலை நாட்டுக்கு படிக்க அனுப்பிச்சு அங்கே செட்டில் பண்ணிடுறாங்க. இது படிக்க அனுப்பிச்சு அங்கே செட்டில் பண்றாங்க அப்படின்ற விஷயம் என்பது பேரண்ட்ஸுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய விஷயமாக இருக்காது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நாசா அது ஒரு பிரைவேட் கம்பெனி, ஆனா கவர்மெண்ட் ஃபுல்லி கண்ட்ரோல்டு. அந்த ஸ்பேஸ் கம்பெனில ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல பணிபுரியக்கூடியவர்களில் ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். 100 பேர் 100 பேர்ல ஒரு 20 பேரோ 30 பேரோ தான் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவர்கள், ஒயிட்னு கூட சொல்லலாம். ஆனா மீதி இருக்கிற 70 பேர் 60 பேர் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து வந்து குறிப்பா ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா உலகளாவிய மனித வளத்தை திறமை படைத்தவர்கள் யார் எங்க இருக்காங்க அவனெல்லாம் கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு குடியுரிமை கொடுத்து அவனை வச்சுக்கிறான். அந்த மூலையின் மூலமாக அந்த மனித வளத்தை பயன்படுத்தி நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிடும். நாம் செய்யறோமா? நாம எல்லா மனித வளத்தையும் மூளை வளத்தையும் நீங்க அமெரிக்காவுக்கு போ, ஆஸ்திரேலியாவுக்கு போ, எல்லா இடத்துக்கும் போ, ஊற விட்டு போ அப்படின்னு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் நாம படிச்சு நம்ம இந்திய காசில் படிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் 4 வருஷம் இங்கே இந்திய காசில் படிக்க வச்சுட்டு, இந்தியாவில் படிக்க வச்சுட்டு, இந்தியாவோட கல்வி திட்டத்தை படிக்க வச்சுட்டு பிஜி படிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் படிச்சு அங்கேயே செட்டில் ஆகிற என்பது ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம். அது ஒவ்வொரு ஆண்டும் 50,000 கூடினே வருது. ஏன் கூட்டிட்டு வருதுன்னா இதுதான் காரணம். இந்தியாவில் எங்களால் வாழ முடியாது, இந்தியாவில் வேலை கிடைக்காது, இந்தியாவில் காம்படிஷன் ஜாஸ்தி, வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்காது, வேலை நிரந்தரம் கிடையாது. இன்னொன்னு, இந்தியாவில் கிடைக்கிற ஐடி வேலை கூட அது அமெரிக்காவில் இருக்கிற பிபிஓ வேலை தானே, அமெரிக்க வேலை தானே, யூகே வேலை தானே, அது இங்க இருந்து சேர்ந்து அங்கே போய் செஞ்சுக்கிறேன். இங்க வாங்குகிற 80,000 ரூபாய் சம்பளம், ஆனா அங்க போய் வாங்கினா அவங்க 2,50,000 ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு கொடுக்கணும் இந்தியன் கரன்சி. இப்படி பல இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இது இந்திய நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் அல்ல. இந்திய இளைஞர்களின் மனித வளத்தை இந்தியாவில் பயன்படுத்தி இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதற்கு பதிலாக இவ்வாறு பண்ணுவது இந்தியாவுக்கு இழுக்கான விஷயம் என்றதை இந்தியா உணர்ந்திருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. நாம் சொல்றோம் இந்தியாவிற்கு தலைகுனிவான விஷயம், இழுக்கான விஷயம். அப்ப வேலை என்ற ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேக்ஸை மாற்றணும். வேலை இல்லா திண்டாட்டத்தை பற்றி மக்கள், இளைஞர்கள் உணர ஆரம்பித்து விட்டால் ஆட்சி மாற்றத்தை செய்துவிட முடியும். அது தமிழ்நாட்டில் நடக்கும், இந்தியாவில் நடக்கும். வேலை இல்லாத இளைஞர்கள், நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம், இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இளைஞர்கள் உணர்ந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு போராட்டத்திற்காக நீங்கள் ஒன்று கூடுவீர்கள் என்று சொன்னால் அரசுகள் உங்களை பார்த்து கவனிக்கும், உங்களை பார்த்து பேசும், உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும். இது பல முறை சொல்லியிருக்கேன். விஷயம் என்னன்னா, நம்ம விஜய் படத்துக்கு முன்னாடியும் ரஜினிகாந்த் படத்துக்கு பின்னாடி போய்கிறோம். நீங்க நாம போய் 200 ரூபாய் காசு கொடுத்தோம், 250 ரூபாய் காசு கொடுத்து வாங்கி 500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டு அவங்க கோடிஷன் ஆகிறாங்க. அவங்க கோடிஷன் ஆகிறதுக்காக நாம இதுக்கு போனா, நாம இது பால் காவடி எடுக்கணும். இந்த இளைஞர்கள் இதிலிருந்து மாறும், இந்த எண்ணத்திலிருந்து சிந்தனையிலிருந்து மாறுபட வேண்டும் என்பதை நான் சொல்றேன்.
நான் இறுதியாக ஒன்றே சொல்லணும்னு நினைக்கிறேன். சீனாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அடிமைப்பட்டுக்கிட்டு இருப்பது சீனாவுடைய போதை கலாச்சாரம், போதையில் இருக்கிற கஞ்சா செடி அந்த மாதிரியான போதைக்கு ஆட்பட்டிருந்தார். அந்த சைனாவை முழுமையான ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அந்த போதை இலைகளை ஆங்கிலேயர்களே விநியோகித்து மக்களை அடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அதை அடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சீனாவில் இருப்பவர்கள் போராட்ட குணம் கொண்ட, அதாவது இயல்பாகவே 1000 ஆண்டுகளாக போராட்ட குணம் கொண்டவர்கள், தவறுகளை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், தன் உயிரை மாய்த்தாவது உதவி செய்ய வேண்டும், நியாயத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கேரக்டர் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அங்க ஈஸியா ஒரு பொதுவான பிரச்சனைக்கு ஒன்று கூடிடுவாங்க. பொதுவான பிரச்சனைகளை அங்க மக்கள் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிராக, மன்னனுக்கு எதிராக, மன்னர்களுக்கு எதிராக போராட்டம் அப்படி தொடர்ந்து நடந்துனே வருது. அப்ப அட நினைக்கிற முதலில் அவன் போராடக்கூடாது, ஒன்று கூடக்கூடாது, அவன் ஒன்று கூடுவது கஞ்சா அடிக்கிறதுக்காக தான் இருக்கணும், ஒன்று கூடி கஞ்சா அடிச்சு போதையில மட்டையானும் என்று நினைத்து ஆங்கிலேயர்கள் கஞ்சாவை, போதைப் பொருட்களை மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்து கொஞ்சம் கொஞ்சமா அடிமைப்படுத்திக் கொண்டே வந்தாங்க. ஆனால் சீன மக்கள் அதையெல்லாம் உதிரி தள்ளிவிட்டு போராட்டக்காரர்களின் தலைமையில் தாங்கி ஆங்கிலேயரை விரட்டி எடுப்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை அது ஒரு பெரிய நாடு, எங்கெங்க மூல முடுக்கெல்லாம் அங்கங்க தன்னெழுச்சியாக ஏதோ ஒரு தலைவர்கள் மூலமாக போராட்டத்தை நடத்தி கொண்டே இருந்தார். ஆங்கிலேயர்களை வெற்றி அடைஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சாங்க, வெற்றி அடைஞ்ச சண்டை நடத்தினருக்கு போதைக்கு அடிமையாகாமல் அவர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. அதைத்தான் உங்களுக்கு சொல்வேன். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், நீங்கள் உங்களுக்கான எதிர்காலத்திற்காக சிந்திக்க வேண்டும், ஒன்று கூட வேண்டும். சிந்தித்தால், ஒன்று கூடினால் எதிர்காலம் உங்களுக்கான காலமாக இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.